அனைவரையும் இந்த காணொலியை பார்ப்பதற்கு அன்புடன் மற்றும் வணக்கத்துடன் வரவேற்கிறேன். இந்த காணொளி ஒரு 15 முதல் 20 நிமிடம் இருக்கும். காரணம், இந்த காலகட்டம் எப்படி இருக்கிறது, நாம் எவ்வாறு 8 ஆண்டு காலம் கடந்தோம், ஏன் இப்போது இந்த கியூரிட்டி பெட்டிஷனில் அனைவருக்கும் ஒரு அமைதியின்மை காணப்படுகிறது, அதனுடைய பிரதிபலன்தான் இந்த காணொளியின் நோக்கம். இதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். மிகவும் பொறுமையாக இருக்க வேண்டும். ஆனால் இப்போது ஓய்வு பெற்றவர்களிடையே பொறுமை இல்லை. ஏனென்றால் பதற்றம். டிஏ ஜனவரியில் 15 கோடி கிடைக்குமா கிடைக்காதா, கியூரிட்டி பெட்டிஷனுடைய முடிவு எப்படி இருக்கும், அந்த கியூரிட்டி பெட்டிஷனை பற்றி முழுமையான அந்த புரிதல், அது நாலேஜ் மற்றவர்களுக்கு இல்லை. ஏன், படித்தவர்களுக்கே இல்லை. அதனுடைய நோக்கம், அனைவரும் ஜனவரியில் 15 கோடி வருமா வராதா என்று பயப்படுகிறார்கள். இதுதான் இந்த காணொளி நான் பதிவேற்றுவதற்கு மிக முக்கியமான காரணம். தயவுசெய்து அனைவரும் முழுமையாக கேளுங்கள். நான் இதுவரை 100க்கும் மேற்பட்ட காணொளிகளை நம்மளுடைய சேனலில், இந்த TNSTC கோவை பேரவை சேனலில் பதிவேற்றம் செய்திருக்கிறேன். ஆனால் அவை அனைத்திலும் மிக முக்கியமானதாக இந்த காணொளியை நான் பதிவேற்ற விரும்புகிறேன். ஏனென்றால் அனைத்து நடவடிக்கைகளும் மிக சுருக்கமாக இந்த 8 ஆண்டு கால போராட்டத்தை சுருக்கமாக உங்களிடம் பகிர விரும்புகிறேன். ஏனென்றால் இது இந்த நேரத்தில் பதிவிடுவது மிகவும் அவசியம் என்று நினைக்கிறேன். காரணம், தேவையில்லாத கியூரிட்டி பெட்டிஷன் ஒரு அமைதியின்மையை கொடுத்துவிட்டது. அட்லீஸ்ட் இதை முழுமையாக கேட்ட பிறகாவது அனைவரும் அமைதியாக இருங்கள், நாங்கள் பார்த்துக்கொள்வோம் என்ற நம்பிக்கை வையுங்கள். தேவையில்லாமல் எனக்கு ஃபோன் செய்யாதீர்கள். நான் சைலன்ஸ் மோடில் போட்டுவிட்டேன். ஏனென்றால் அந்த அளவுக்கு எனக்கு டார்ச்சர். அதனுடைய நோக்கம்தான் இந்த காணொளி. ஃபஸ்ட்டு ஒன்று புரிஞ்சுக்கணும், இந்த கியூரிட்டி பெட்டிஷன் அரசு நம்மளுடைய டிஏ உயர்வினை தவிர்ப்பதற்காக 21/1/2025 இந்த பெட்டிஷனை ஃபைல் செய்தார்கள், அவசரமாக. ஆனால் அது முறையாக ஃபைல் செய்யப்படவில்லை. 5 தவறு உள்ளது என்பதை இந்த 17/11/2025 அன்று ஆஃபீஸ் நோட் வச்சாங்க இல்லையா, அதில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அந்த 5 தவறை பற்றி நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன். அதில் மிக முக்கியமானது, இந்த பெட்டிஷன் கியூரிட்டி பெட்டிஷனுக்கு உகந்ததா என்று ஒரு சீனியர் கவுன்சில் சர்டிஃபிகேட் வைக்க வேண்டும். அது மிக மிக முக்கியம். அது அன்று வரை வைக்கப்படவில்லை. உச்சநீதிமன்றத்தினுடைய மூத்த நீதிபதிகள் மூவர் மற்றும் நம்ம வழக்கை நடத்திய 5 பேர் கொண்ட அமர்வு அது அன்றைக்கு தள்ளுபடி செய்திருக்கலாம். ஆனால் தள்ளுபடி செய்யாமல் மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். அது தவறு இல்லை. ஏனென்றால் நம்ம அவசரமாக நினைக்கிறோம் நமக்கு ஃபேவராக தள்ளுபடி ஆகணும். ஆனால் சட்டம் என்ன சொல்லுதுன்னா, பாதிக்கப்பட்டவர்கள், இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஃபைல் செய்தவங்க அரசு, அவர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார்கள். அதில் எந்த தவறும் இல்லை. 1 வாரம் டைம் கொடுத்துருக்காங்க. மீண்டும் 28/11 லிஸ்ட் ஆகிடும். அது லிஸ்ட்டு தள்ளி போனாலும் வந்துடும். மிஞ்சி போனால் 1 வாரமோ 28/11 கண்டிப்பாக வரும். சப்போஸ் வரதுனால ஒரி பண்ணிக்க வேண்டாம். அதுக்காக எல்லாம் டார்ச்சர் பண்ண வேண்டாம், பதட்டப்பட வேண்டாம். நிச்சயமாக மறுபடியும் ஒரு தினங்களுக்குள் அது வந்துவிடும். ஏனென்றால் அந்த போஸ்டிங், சிட்டிங், அந்த ரோஸ்டர் சொல்லுவாங்க, அதில் சில முறைகள் இருக்கும். ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஆனால் இது அரசுக்கு ஒரு வாய்ப்பு உச்சநீதிமன்றம் கொடுத்துள்ளது.
ஒருவேளை இந்த வாய்ப்பை உச்சநீதிமன்றம் கொடுத்த வாய்ப்பை அரசு பயன்படுத்தினால் அதற்கும் யாரும் பயப்பட வேண்டாம். இந்த வீடியோவில் பதிவிடுவதின் நோக்கம் அதுதான். நிச்சயமாக அது தள்ளுபடி ஆகிவிடும். ஒருவேளை அந்த தவறு நிவர்த்தி செய்து ஃபைல் செய்தாலும் அது தள்ளுபடி ஆகிவிடும். அப்படியும் தள்ளுபடி ஆகாமல் ஹியரிங் வந்தாலும் அது நாம் எதிர்நோக்கி தள்ளுபடி செய்து விடுவோம் என்பதுதான் இந்த காணொளியின் நோக்கம். ஆகவே கியூரேட்டிவ் பெட்டிஷனை பற்றி இனிமேலாவது யாரும் அதில் கவனம் செலுத்த வேண்டாம். உங்களை அதை நாங்கள் பார்த்துக்கொள்வோம். கோவை பேரவை, அதன் நிர்வாகிகள், அதனுடைய சட்டக்குழு நாங்கள் பார்த்துக்கொள்வோம். நீங்கள் செய்வதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். கோவை பேரவையில் உறுப்பினராக வேண்டும். நாங்கள் கேட்கும்போது ஒரு சிறு நிதி 500 1000 தர வேண்டும். அதுதான் உங்கள் கடமை. எங்கள் கடமையை நாங்கள் பார்த்துக்கொள்வோம். உங்கள் கடமைக்கு நீங்கள் தயாராகுங்கள், நம்பிக்கை வையுங்கள். கோவை பேரவை 2018 ஒரு வழக்கு தொடர்ந்தது. அதில் தான் அமுல்படுத்தும் போது 142 ஜீவோ கொடுத்தாங்க. அதையும் நம்ம சேலஞ்சு பண்ணோம். அதில் பல்வேறு தரப்பட்ட அப்பீல்கள், உச்சநீதிமன்ற அப்பீல்கள் அனைத்தையும் நாம் சந்தித்தோம். சுருக்கமாக சொல்லப்போனால் 26/478 ஒரு ரிட் பெட்டிஷன், 1147 ஒரு ரிட் பெட்டிஷன், 2 ரிட் பெட்டிஷன் நம்ம எதிர்நோக்கி வெற்றி பெற்றோம். அப்பீல் 246, 1240 மற்றும் ரிவ்யூ பெட்டிஷன் அப்பீல் 36, இந்த 3ஐயும் நாம் வெற்றி பெற்றோம். உச்சநீதிமன்றத்தில் 3 SLP 277/85, 282/38, 39 மற்றும் 29/492 3 SLP. ஒரு கேஸ் அல்ல, 2 கேஸ் அல்ல. உச்சநீதிமன்றத்தில் 3 SLP இந்த 1147 ரிட் பெட்டிஷன் சந்தித்தது. அவை அனைத்தும் நாம் வெற்றி பெற்றோம். இதுதான் பெற்ற வரலாறு. 1471 கண்டெம்ப்ட் மிக சிறப்பாக நடக்கிறது. 2 ஆண்டு காலமாக ஜூன் 2023 ஃபைல் செய்யப்பட்ட அந்த கண்டெம்ப்ட் பல்வேறு தரப்பட்ட அப்பீல்களை எதிர்நோக்கி நாம் டிஸ்மிஸ் செய்ததால் தொடர்ச்சியாக அது இன்று வரை அரசால் க்ளோஸ் பண்ண முடியல. அதுதான் மிக மிக முக்கியமானது. கிட்டத்தட்ட 2.5 ஆண்டு காலமாக அதை நம்ம க்ளோஸ் பண்ணாமல் தான் வச்சுருக்கிறோம். அதனுடைய அடிப்படையில் தான் பிப்ரவரி முதல் நாம் அரசு நமக்குத்தான் அஃபிடேவிட் தாக்கல் செய்தது. 1147 வழக்கின் மீது 1471 கண்டெம்ப்டில் தான் அரசு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்தது என்பது மிக மிக குறிப்பிடத்தக்கது. அது படிப்படியாக நிறைவேற்றி கொண்டு அரசு வருகிறது. அரசுக்கும் நன்றி சொல்வோம். மீண்டும் இந்த கியூரேட்டிவ் பெட்டிஷனை மறந்து விடுங்கள். ஜனவரியில் 15 கோடி கொடுத்து விடுவார்கள். அரசு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துவிட்டது. அதில் எந்த விதமான ஐயமும் வேண்டாம். ஒருவேளை கியூரேட்டிவ் பெட்டிஷன் அட்மிட் ஆகிட்டா இது கொடுக்க மாட்டாங்களோ அப்படின்னு நினைக்கலாம். அந்த நீங்கள் நினைப்பது தவறு. அது வேறு, 15 கோடி கொடுக்கறது வேறு. 15 கோடி அமுல்படுத்துவதற்கு எந்த விதமான தடையும் கியூரேட்டிவ் பெட்டிஷன் இருக்காது என்பதை மீண்டும் ஆணித்தரமாக கூறிக்கொள்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்மளுடைய அடுத்த நடவடிக்கை அந்த அப்டேட் ஆகணும். இப்போ ஒரு 3%, 5% ஏறி இருக்குது. இந்த 15 கோடி வாங்கினதுக்கப்புறம் அப்டேஷன் வாங்குறது ரொம்ப பெரிய கஷ்டம் இல்லை. ஒன்லி 5 crore தான். அப்புறம் எவ்ரி இயர் இதை வாங்க வேண்டும். ஆகவே நான் மீண்டும் மீண்டும் கூறுவதெல்லாம் நம்மளிடம் ஒற்றுமை வேண்டும். தொடர்ச்சியாக வழக்கு சீனியர் கவுன்சிலை வச்சு நடத்த வேண்டும். இதில் குறிப்பிடத்தக்க அம்சம் என்னவென்றால், நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன், இதுவரை 7 ஆண்டு காலம் நாம் அமர்த்திய சீனியர் கவுன்சில் திரு NGR பிரசாத், திரு அஜ்மல் கான், திருமதி தாட்சாயினி, திரு லஜபதி ராய், தற்சமயம் திரு சரவணன், மீண்டும் இந்த வாரம் சென்னையில் நாம் ஒரு சீனியர் கவுன்சிலை அமர்த்தப் போகிறோம். அது யார் என்று வரும் புதனன்று நான் பேசிவிட்டு அமர்த்திவிட்டு அவர் யார் என்பதை சென்னையில்
நம் வழக்குகளை நடத்துவதற்கு ஒரு சீனியர் கவுன்சில். மதுரையில் திரு சரவணன் இருக்கிறார். சென்னையில் நாம் சில வழக்குகளை பதிவு செய்ய போகிறோம். அதற்கு ஒரு சீனியர் கவுன்சில் நாம் ஏற்பாடு செய்துவிட்டோம். அது வரும் புதனன்று ஈவினிங் 7:30க்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கிறார். அது அவரிடம் சென்று பேசிவிட்டு வழக்கின் தன்மையை பேசிவிட்டு அவருக்கு ஒரு பீஸ் கொடுத்துவிட்டு நான் அதை தனியாக வீடியோவாக பதிவேற்றம் செய்வேன். இது ஏன் சொல்லுகிறேன் என்றால், உச்சநீதிமன்றத்தில் கிரி அவர்கள் இருக்கிறார்கள். ஸோ நம்ம ஒரு மிகச்சிறந்த சீனியர் கவுன்சில்களை உச்சநீதிமன்றத்திலும் இருக்கிறார்கள். சென்னையிலும் நாம் அமர்த்த போகிறோம். மதுரையிலும் இருக்கிறார்கள். யாரும் பயப்பட வேண்டாம், பதற்றப்பட வேண்டாம். அரசு ஏதோ நம்மளை வஞ்சிக்கிறது. அதுக்கு காரணம் அரசும் இல்லை. அன்றைய தினம் 98 ஏற்படுத்தப்பட்ட பென்ஷன் ட்ரஸ்ட், அந்த பென்ஷன் ட்ரஸ்ட் உருவாக்கியதன் விளைவு இன்று நாம் அந்த பென்ஷன் ட்ரஸ்ட்டில் 12% கான்ட்ரிபியூஷன் கார்ப்பரேஷன் அதை வைத்து கொடுக்கலான்னு முடிவு எடுத்துட்டாங்க. அது இப்போது 15லேயே 0 ஆகிவிட்டது. இப்போது மாதம் 200 கோடி பேமெண்ட் பண்ணணும். ஆனால் ரோலில் இருக்கிறவங்க ஒரு 20,000 பேர் தான் இருக்காங்க. அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் ஒரு 20 கோடி தான் வருது. மீதி 180 கோடி அரசு அந்த ஸ்டூடெண்ட் சப்சிடி, அந்த லேடிஸ் பிரிவில் தான் எடுத்து கொடுக்கிறது என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் 2-3 காலத்துக்குள் அனைவரும் அந்த 20,000 பேரும் ஓய்வு பெற்று விட்டால் அந்த கார்ப்பரேஷனுடைய பங்களிப்பு 3 to 4 இயர்ஸில் 0 ஆகிடும். அதுக்குள்ள பென்ஷனுடைய கமிட்மெண்ட் 250 to 300 crores ஆகிடும். ஆகவே அரசு முழுமையாக இந்த நிதிச்சுமையை ஏற்க வேண்டி வரும். ஏற்காமல் இருப்பதற்கு வேண்டிய அனைத்து நடவடிக்கைகளும் அவர்கள் செய்வார்கள். அதை முழுமையாக அரசு பட்ஜெட்டில் வாங்குவதற்கு அனைத்து நடவடிக்கையும் கோவை பேரவை சட்டக்குழு அதனுடைய நிர்வாகிகள் செய்வார்கள் என்று நம்புங்கள். இப்போது டிஏ உயர்வுக்கு நாம் அரசிடமிருந்து எவ்வாறு 2,000 கோடி பெற்றோமோ அதே மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் பென்ஷன் பேமெண்ட்டுக்கு உள்ள முழு தொகையையும் அரசிடமிருந்து பெற வேண்டும். அரசு ஊழியர்களுக்கு இணையான அனைத்து பலன்களையும், அதாவது so many ப்ராப்ளம்ஸ் இங்கே இருக்குது, அதை ஒன் பை ஒன்னாக அனைத்தையும் பெறுவதற்கான சட்ட போராட்டம், சட்ட நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக கோவை பேரவை மேற்கொள்ளும். இதுதான் இந்த காணொளியின் பதிவேற்றத்தின் நோக்கம். அனைவரும் அமைதி காக்க வேண்டும், டென்ஷன் ஆகக்கூடாது. அனைத்து உரிமைகளும் பாதுகாக்கப்படும் கோவை பேரவையால், அதன் நிர்வாகிகள் மற்றும் சட்டக்குழுவால் என்று உறுதி கூறி, நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஓய்வு பெற்றவர்களை மீண்டும் மீண்டும் கூறுவது இதுக்காகத்தான். கோவை பேரவையில் உறுப்பினராகுங்கள். நாங்கள் கேட்கும்போது ஒரு சிறு நிதி உதவியை மனமுவந்து கொடுப்பதற்கு தயாராகுங்கள். அப்போதுதான் நாம் அனைத்து பலன்களையும் பெற முடியும். எப்படி ஒரு விவசாயி நெல் அறுவடை செய்யும்போது அடுத்த பயிர் வைப்பதற்கான ஒரு விதை நெல்லை தனியாக உரங்கட்டி வைத்து விடுவார்கள். எந்த கஷ்டத்துலையும் அதை எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது அடுத்த முதலீடு. அது மாதிரி தாங்கள் இப்போது டிஏ உயர்வு பெற்றுக்கொண்டு வருகிறீர்கள். மீண்டும் ஜனவரியில் கிடைக்கும். க்யூரேட்டிவ் பெட்டிஷனுக்கு அதுக்கும் சம்பந்தமில்லை. அரியர் பெறுவதற்கு முயற்சிகள் தொடர்ச்சியாக எடுக்கப்படும். அனைத்து பலன்கள், உரிமைகள் பெறுவதற்கு சட்ட நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக பல்வேறு சட்ட நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுக்கப்படும் என்று உறுதி கூறி, அனைவரும் சிம்பிளாக எந்த இன்ஃபர்மேஷனும் நான் வீடியோ மூலமாக பதிவிட்டு விடுவேன். சிறு வீடியோவோ இல்லை பெரிய வீடியோவோ அதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஆகையால் சப்ஸ்கிரைப் பட்டனை எனேபிள் பண்ணி கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். எனக்கு ஃபோன் பண்ணுவதை முடிந்தவரை தவிருங்கள். ஏனென்றால் நான் கேஸ் ப்ரிப்பரேஷன்லேயும் கேஸ் நடவடிக்கையிலையும் மும்முரமாக இருப்பதால், சற்று உடல்நிலையும் சரியில்லாமல் இருப்பதால் அந்த ஃபோன் வந்தால் எனக்கு உங்களுக்கு ஃபோன் எடுக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனால் நான் ஃபோன் எடுத்து சொல்வதால் ஒரே இன்ஃபர்மேஷன் எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? சொன்னதையே. அதுதான் என் நிலைமை. ஆகவே இனிமேலாவது சற்று எங்களை நம்புங்கள், அமைதியாக இருங்கள்.
அனைத்தும் வரும். நீங்கள் செய்ய வேண்டியதாலும் உறுப்பினர் சேர்க்கையை அதிகப்படுத்துதல், நிதி உதவி தருவதற்கு தயாராக இருப்பது தான். ஆகவே அனைவரும் திரும்ப திரும்ப நான் சொல்வதில் வருத்தப்படுகிறேன். யாரும் எனக்கு ஃபோன் பண்ண வேண்டாம். அது அந்த நேரத்தில் கிடைக்கும். அந்தந்த இன்ஃபர்மேஷன் வீடியோ மூலம் பகிரப்படும். ஆகவே சப்ஸ்கிரைப் பட்டனை எனேபிள் செய்யுங்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். மீண்டும் குறிப்பு, இந்த வீடியோ தொடர்ச்சியாக 5 நாட்களுக்கு அனைவரும் அறியும் பொருட்டு தொடர்ச்சியாக பதிவேற்றம் செய்யாமல் விரும்புகிறேன். ஏன்னா விழிப்புணர்வு வீடியோ என்பதை கூறிக்கொண்டு, மாற்றுச் சங்கங்களை நான் குறை சொல்ல விரும்பவில்லை. அவர்கள் யாராலையும் டிஏ உயர்வை பற்றி வாங்கி தருவதற்கு இயலாது. காரணம், அடிப்படை உரிமை நமக்கு மட்டுமே உள்ளது. அந்த 1147 வழக்கின் அடிப்படையில் தான் டிஏ நடக்கும் என்பதையும் கூறிக்கொண்டு, இப்போது மீண்டும் 278/78 அந்த செட்டில்மெண்ட் உயர்வு வழக்கு, 2W அரசு பணியாளர்களுக்கு இணையான அனைத்து உரிமைகள் வழக்கு நாம் நடத்தப் போகிறோம் என்பதையும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.